Hey guys, welcome back to my channel. I'm your host, Dude. ஸோ இடையில நம்ம ஒரு ரியாக்ஷன் வீடியோ பண்ணோம். 2 பண்ணலாங்க. அதோட பாட்டியாச்சு அது அப்படி. அப்போ புதுசாக ஒரு மூழ்ச்சி எடுக்கலாம் சொல்லிட்டு தான் அதே ஒரு மூழ்ச்சி தான் அவங்களும் நல்லா தான் மூழ்ச்சி 2 ரியாக்ஷனும். இப்போ அது கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் முடிஞ்ச எவ்ரி ஃப்ரைடே இல்லாட்டி வீக்கெண்ட் இந்த மாதிரி ரியாக்ஷன் வீடியோஸ்லாம் போடலாம் சொல்லிட்டு தான் ஒரு ஐடியாவில் இருக்கேன் நான். ஏன் சொன்னாக்கா இப்போ டவுன் 17 ரொம்ப ரொம்ப ஹாட்டாக போய்கிட்டு. ஸோ என்கிட்ட பர்சனலி ஒரு டவுன் 17 இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கண்டென்ட் போட்டு தான் சேனல் கொஞ்சம் பூஸ்ட் பண்ண முடியும். கம்ப்ளீட் ட்ரான்ஸ்பேரன்சி உண்மையாகவே சொல்லியிருக்கேன். அதுக்கு தான் நான் அதை பண்ணணும்னு இருக்கேன். அண்ட் ஜெனரலி இந்த ரியாக்ஷன் வீடியோன்னு பண்ணும்போது மோஸ்ட்லி ரொம்ப இன்ஃபார்மேட்டிவான வீடியோஸ்லாம் போடணும்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கேன் நான். ஸோ அடுத்து ஒரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜி நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் ரியாக்ஷன் வீடியோவில். நம்ம எங்கள் அட்ரஸ் ஸ்ட்ராட்டஜிலாம் கிளியர் பண்ணுறது. ஸோ இப்போ கண்டென்ட் கிரியேட்டர் ஒரு வீடியோ நம்ம பார்க்குறோம். அவருக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் இப்போ கண்டென்ட் கிரியேட்டர் ஆகிட்டாரு. ஸோ அவரோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க மேபி. ஸோ அவரோட வீடியோ தான் எத்தனை பீப்புள் அவரோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். டவுன் 17 ஜெம்மிங் பண்ண போகிறல. டவுன் 17 அப்படி எல்லாத்தையும் பட்டு நான் அப்படியே அது மேக்ஸ் ஆக போகிறாரு. சார் வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான். ஸோ ரியாக்ஷன் வீடியோ பண்ண சொல்லும்போது விஷயத்தை ப்ராப்பராக பண்ணணும், கிரெடிட் கொடுக்கணும். அது கண்டிப்பாக நான் பண்ணுவேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், வீடியோ லிங்க்கு. மறக்காமல் இந்த ஒரிஜினல் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அவர் சப்போர்ட் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஏன்னா அவருடைய நிறைய அட்டாக் ஸ்ட்ராட்டஜிஸ், நியூஸ், பேஸஸ் காட்டுவார். அந்த மாதிரி லெஜெண்டிலாம் இப்போ அப்படி தான் மேக்ஸ் சொல்லும்போது அதை பற்றின விஷயம் தான் அவர் நிறைய அப்லோட் பண்ணுவாங்க. அட்டாக் ஸ்ட்ராட்டஜிஸ், பேஸஸ்ஸு, லெஜெண்டி புஷஸ் அந்த மாதிரி தான் பண்ணுவார். அப்படி நிறையா சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம். அப்புறமா சூப்பர் ஸ்டோர் அல்லது இன்கேமில் ஏதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னாக்கா கோட் யூஸ் பண்ணலாம். ITZU அதான் ஒரு கோட்டு. ஸோ உங்களுக்கு அது பெரிய வழியில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்டர்வியூ ஒரு 6 நிமிஷம் இருக்கும் போல. Hey Clashes, the update is finally here, and Tumbnall 17 is here with this update, which means I have a lot of magic items to spend because I want to max out. Yes, magic items பாருங்க. Juicy man, very juicy. அதெல்லாம் எனக்கு டவுன் 13 தூக்கி சாப்பிட்ருவான்டா. அதுதான் டவுன் 14 வெயிட் பண்ணேன். இதெல்லாத்தையும் வச்சு டவுன் 15 தான் ஒரு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நான் கூட கோல் பாஸ் இருக்கோம்ல, கோல் பாஸ் நான் வாங்கியிருந்தா சொன்னாக்கா, இது மாதிரி அடிக்க வச்சுருந்தா சொன்னாக்கா இன்னும் வசதியாக இருக்கும். Tumbnall 17 right away. A lot of magic items. அது மட்டும் இல்லை கைஸ், இந்த மாதிரி பேஸ் எனக்கு இருக்குது. எந்த உழைச்சலுக்கு கிரியேட் பண்ண தான் பண்ண முடியாது. பீட்டா முடிச்சிட்டோம். A lot of gems, but there are some offers in the shop as well, which I need to get as well to make this even better. And for that, we are visiting. ஸோ இந்த பேக்ஸ், அப்டேட் பேக்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ மேசிஃபான டீல்ஸ் இருந்துச்சுன்னு. இந்த இங்கே மலேசியன் ரிங்கிட் 479.90 ரிங்கிட் மாடி. ரீசோர்ஸஸ்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ ஏற்றுக்கலாம். இது நிறையா பேக் இருந்துச்சு. அப்புறம் டவுன் 13 இப்போ தான் ரீசெண்டாக போன அவசியம். என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோ. அப்போ தான் ரீசெண்டாக போனேன் டவுன் 13க்கு. அதுக்கு ஒரு 2 பேக் வர்றதுக்கு. ஸோ அப்போ ஸ்க்ரோல் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், வரிசையாக அடிக்குது. இது எல்லாத்தையும் வாங்க போகிறாரு. ஆனால் சூப்பர் ஸ்டார் ஸ்டோரில் வாங்கும்போது இன்னும் போனஸ் அது போல். ஆனால் தெரிஞ்ச மலேசியாவில் அவ்வளோ பேர் யூஸ் பண்ணி நான் பார்க்கல. ஆனால் மலேசியாவுக்கு சப்போர்ட் இருக்குது. தெரிஞ்சு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும் நினைக்கிறேன். அப்படி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னாக்க கமெண்ட் செக்ஷனில் போகலாம். ஏன்னா நான் ட்ரை பண்ணுறது இல்லை, நான் இன்கேம் ஷாப் தான் யூஸ் பண்ணுவேன். நான் பண்ணுறது நல்லது ஒரு வகையில். ஏன்னா சொன்ன போனால் அந்த போனஸ் டாக் இருக்குல்ல, ஸோ பாயிண்ட்ஸ் கிடைக்க ஜேம்ஸ் ஆகட்டும், மேஜிக் ஐட்டம்ஸ் ஆகட்டும் கிடைக்கும். ஸோ படிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை.
அது வரைக்கும் பர்சனலி பார்த்துதான் ஸோ அதான் ஷேர் பண்ணலாம் சொல்லிட்டு ஸோ இது எல்லாத்தையும் வாங்க போகிறது அதை பற்றதுக்கு 195,000 அதுக்கு மேலே ஜெம்ஸ் இருக்குது. நான் மறந்துட்டு எவ்வளோ வச்சுருந்தேன்ட்டு above 195,000 ஜெம்ஸு. நான் அந்த வீடியோவை பார்த்துட்டேன் கைஸ், நோட்டீஸ் பண்ணலாம் பார்த்துட்டேன். சும்மா ஒரு ரியாக்ஷன் வீடியோ பண்ணலாம் சொல்லிட்டு தான் என்னோடய லாங் வெயிட் ரியாக்ஷன் வீடியோஸ் தான் அது மாதிரி ரெண்டு தான் போட்டேன். லைக் அதான் கொஞ்சம் லைக் இந்த ஜான்ரா ஒன்று கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் சொல்லிட்டு ரியாக்ஷன் ஜான்ராவை கண்டினியூ பண்ணுவேன். The Supercell store, because on this website we can buy all of the offers as well, but on top of that we're getting bonus things because we're getting points. We can like collect points. நான் சொல்ல வர பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதை வச்சு வந்து அந்த ட்ராக்லுக்குள்ள 100 ஜெம்ஸ் ஆகட்டும், 200 ஜெம்ஸ் ஆகட்டும், 300 ஜெம்ஸ் ஆகட்டும், அது வரிசையாகும்ல. வருஷ ஜெம்ஸ் ஆகாது. இங்கே ஒரு 100 ஜெம்ஸ்னால் கீழே வந்து ஒரு ரூன் ஆஃப் கோல்டு ஆகட்டும், ரூன் ஆஃப் எலக்ஸோ ஆகட்டும், புக் ஆஃப் ஃபைட்டிங், புக் ஆஃப் பில்டிங், இந்த மாதிரி வரிசையாக இருக்கும். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண அங்கே வந்து பாயிண்ட்ஸ் ஏறிக்கிட்டே போகும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிவார்ட்ஸும் அடிக்கிட்டே போகும். இப்போ இதெல்லாம் அவ்வளோ வாங்கிட்டோன்னு நீங்கள் பார்ப்பீங்க எவ்வளோ எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸ் கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு. அதனால் அந்த இடத்துல வாங்குறதுமே நல்லது தான். Buying different things on the website, and this is what we're going to get for that: a ton of gems and some magic items on top, like wall rings or even a book, which is quite nice. I mean, that is on top of buying it anyways, right? It's the same price as in game, at least in my currency. இதுக்கு முன்னாடி வந்து சூப்பர் சேல் ஸ்டோர் வந்து எப்படின்னு சொன்னாக்கா சேம் ப்ரைஸ் தான். ஆனால் விஷயம் என்னென்னா போனஸ் வந்து இப்போ நீங்கள் ஜெம்ஸ் ஒன்று சொன்னாக்கா 14,000 ஜெம்ஸ் வந்து நார்மலி இங்கே வந்து 479 நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி போனஸை வந்து 10% எக்ஸ்ட்ரா ஜெம்ஸ் கொடுப்பாங்களே. ஸோ வந்து 15,000 ஆகிடும். ரைட், அதுதான் 10% தான். ஸோ அப்படின்னுச்சுல அது வந்து நீங்கள் வாங்குறதுலேயே அவங்க போனஸ் கொடுப்பாங்க. அப்படி தான் என்ன இருக்குது. அப்போது கோல்ட் பேஸ் வந்து கொஞ்சம் விலை குறைவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாமே வந்து இன்கேம் ப்ரைஸ் தான் வந்து இங்கே இருக்குது. ஆனால் வந்து போனஸ் டேக் இருக்குது. ஸோ அது வச்சு மேனேஜ் பண்ணல. ஸோ அதுதான் ரீசெண்டாக அப்டேட் பண்ணாங்களா அந்த ஏரியாவை. சரியா, You can still use the content creator code if you want to, if you want to support your favorite content creator out there. கோட் இட்ஸு. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே கண்டிப்பாக இங்கே யூஸ் பண்ணலாம். இங்கே யூஸ் பண்ணால் அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா போனஸ் கிடைக்கும்னு கேள்விப்பட்டேன் கைஸ். நார்மலாக யூஸ் பண்ணிங்கன்னா 5% தான் கிடைக்கும். ஆனால் இங்கே மெஜாரிட்டியாக வந்து எல்லாமே சூப்பர் சேல் தான் போவோம். ஏன்னா நீங்கள் இன்கேமில் வாங்கினீங்க சொன்னாக்கா 30% கட் வந்து நேரம் கூகுளுக்கு இல்லாட்டி ஆப்பிளுக்கு போவோம். ஆனால் நீங்கள் இங்கே வாங்கினீங்க சொல்லும்போது வெப்சைட் வந்து அவங்களோட தான் மேனேஜ் பை தேம். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பர்ச்சேசிங் வந்து காசு வந்து நேரம் அவங்க தான் போகும். ஸோ இப்போ நீங்கள் 5% வந்து அவங்க டிவைட் பண்ணி லைக் பிரித்து கொடுக்குறாங்கன்னு சொன்னாக்கா இட்ஸு ஆகட்டும், லைக் மற்ற கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ் வந்து நீங்கள் கோட் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி சொன்னாக்கா அவங்க நிறைய கட் கிடைக்கலாம். அந்த 5% வந்து இங்கே பெருசு, அங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே பர்ச்சேஸ் பண்ணும்போது சொன்னாக்கா சொல்லுதான். I always highly appreciate that if you put in the couple of seconds of actually putting the creator. You can do that as well in game. If, for example, if for your currency you can't buy it in the Supercell store, they're still working on that. I still hope that they're going to improve that at some point. But now let's get back to gemming. அதில் நிறைய இடத்துல இருக்காங்க. ரமேஷ் சப்போர்ட் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் ரீசெண்டாக தான் அப்போ இப்போ பார்த்தேன். ஏன்னா தான் நார்மல் ப்ரைஸ்க்கே வந்து காசு ஸ்பெண்ட் பண்ணல சொன்னாக்கா 2 ரிவார்ட் இருக்கும். ஒரு போர்ஷன் கொடுப்பாங்க, பில்டர் ஆகட்டும், ரீசோர்ஸ் போர்ஷன் ஆகட்டும், ரீசர்ச் போர்ஷன் ஆகட்டும், அது மாதத்தை பொறுத்து கொடுப்பாங்க. ஒரு மாதமாக ஒரு போர்ஷன் கொடுப்பாங்க. இன்னொன்று விஷயம் என்ன, கேரண்டி சொன்னாக்கா 100 ஜேம்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் ரீசெண்டாக ரெண்டுத்தையும் போய் கலெக்ட் பண்ணுறது. ரீசோர்ஸ் போர்ஷனும் 100 ஜேம்ஸ் போய் கலெக்ட் பண்ணுறது. இப்போ உண்மையிலே ஹைலி என்கரேஜ் பண்ணுறாங்களா அங்கே போய்ட்டு மாதம் இப்போ அதுக்காண்டியே நீங்கள் போகணும். மிஷின்ஸ் இருக்கும்ல கம்ப்ளீட் பண்ணுவேன் உங்களுக்கு அந்த 2 ரிவார்டு கிடைக்கும். ஆனால் சிம்பிளான மிஷின்ஸ் தான், டவுன் ஹால் உடைக்கிறது இந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் தாராளமாக போய் செக் அவுட் பண்ணலாம். நீங்கள் பேக்ஸ் வாங்கலாம் கூட பரவாயில்ல. ஆனால் அங்கே சாதாரண மிஷின்ஸ் இருக்கும், அதை கம்ப்ளீட் பண்ணாலே பாயிண்ட்ஸ் கிடைக்கல. ஸோ இந்த 2 ஜாமான் கான்க்ரீட்டாகவே கிடச்சிக்கோங்கள. ஒரு பொசிஷன் 100 ஜேம்ஸ். ஸோ அதுக்காண்டி நீங்கள் போய் செக் அவுட் பண்ணலாம்.
There we go. Everything is made. இந்த சொன்னால பாருங்க இவ்வளோ ஜாமான்டி அவள் வாங்கினதை தவிர்த்து அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா போனஸாக அவருக்கு 4-5 ஐட்டம் வந்து தான் வந்திருக்கும். நான் மோஸ்ட்லி ஜேம்ஸை தான் பார்ப்போம். அந்த ஜேம்ஸ் வந்து நிறைய அடிக்க வச்சுருப்பாங்க. It to my account, so let's just collect all of those different offers, and then my resources and even my magic items should say skyrocket quite a bit, and we should get some more gems because we're getting those as. ஆமாம் அவ்வளோ கொஞ்சம் ஜேம்ஸ் சரி எனக்கு இவ்வளோ அப்படின்னு இவ்வளோ துட்டு இருந்தா அப்படின்னு அடுவாங்க ஜோக்காக இருந்தோம்ல அது என் பேசி ஒரு லெவலாக இருப்பேன். சும்மா ஆசை தானே எதுக்கு தான் செய்யும் லைக் அது ஜெல்லஸ் ஆகணும் சொல்லும்போது பட் அது ஆசை தான் செய்யும் ஜென்ரலி ஸ்பீக்கிங். பட் லெட்ஸ் கண்டினியூ. Bonus rewards. So let's take a look at that. 173 million gold. That is quite a bit. And let's get the channel. பைக்கிள் மாதிரி ஆகுது பைக்கிள் பாய் அவன் கஷ்டப்பட்டு அப்ளை பண்ணி கிடைச்ச டாப் ஃபாலோட முடிச்சாக போகிறார். அவன் நல்ல விஷயம் தான். பட் we gonna miss you. Upgraded. Let's get Tumbnall 17 and then the fun begins. The gemming begins. The madness begins, okay? But let's get the upgrade done. And there it is. Town Hall level 17. Well, there's a lot of stuff. So generally, after wipes இப்போயாவது மேக்ஸ் ஆகல நீங்கள் சொன்னாக்கா டவுன் 17 வந்து அப்டே பண்ணிட்டு இப்போ டவுன் 17 இருக்கீங்கன்னு சொன்னாக்கா இந்த வைப்ஸ்லாம் அப்படி இருக்கு ஜென்ரலி. ஏன்னா இப்போ டவுன் 17 மினிமம் குறவு தான், ரொம்பவே குறவு தான். பட் எப்படி இருக்குது அந்த அப்கிரேடிங் லைக் நீங்கள் ப்ராபப்ளி மோஸ்ட் லைக்லி இந்த மாதிரி ஜெமிங்லாம் பண்ண மாட்டீங்க. இது சும்மா அந்த கான்டென்ட் கிரியேட்டர் தான் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரலாக நீங்கள் சும்மா விளாட்றீங்க சொல்லும் போது இந்த அப்கிரேடிங் ஆகட்டும், அட்டாக்கிங் ஆகட்டும், ஆஃபென்ஸ், டிஃபென்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குங்க முடிஞ்ச கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் போடுங்களேன். To do a lot of stuff we have to gem, we have to upgrade, and I want to upgrade obviously as well. And the first thing to make sure that all of our runes are as efficient as possible, we are upgrading the storages. If you're not into it, நீங்கள் ஜெம்மிங் பண்ணுறீங்க சொன்னாக்கா இந்த யூஎஸ்சி ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்ணுங்க. ஸோ அதான் தயவு செஞ்சு ஸ்டோரேஜ் மட்டும் அப்ளை பண்ணிங்க, அப்போ தான் லூட்டு வேஸ்ட் ஆகாது. நான் ஜெம்மிங் பண்ணீங்க சொல்லும்போது படப்பட நிறைய விஷயம் ஜெம் பண்ணிட்டு புக் பச்சு அதை பச்சு இது பச்சு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்புறம் ரூமும் நிறையா போவோம். ஸோ ஏன்னா என் கோல்டு நெக்ஸை பார்க்கும்போது 1 மில்லியன் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. இன்க்ரீஸ் ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்ண சொன்னாக்கா டாக் லெக்ஸ் ஆகுது, ஓரளவுக்கு டிபேட் பண்ணலாம். ஏன்னா 10,000 தான் ஆட் ஆகுது. ஸோ அந்தளவுக்கு பெருசு இல்லை. பட் கோல்டன் எலெக்ஸஸ் வாய்ஸ் நிறைய அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல பெரிய இஷ்யூ இல்லை. அப்படி நீங்கள் ஜெம்மிங் பண்ண போகிறீங்க சொன்னாங்க. investing into runes or gemming in general, wait for those upgrades. The storages are not as important because you can upgrade everything else, even without the gold pass, really easily without those storages. So அது உண்மை தான். ஏன்னா நீங்கள் ஒன்றும் என்ன சொல்ல நீங்கள் ஒன்று ஜேம் பண்ணும்போது நீங்கள் சும்மா நார்மலாக தான் விளாட போகிறீங்க. ஸ்டோரேஜ் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா ஆட் பண்ணுறது ஒன்லி 1 மில்லியன் தான். லைக் மோஸ்ட் டிஃபென்சஸே அந்த ஃபயர் ஸ்பிட்டர்ஸே வந்து மோஸ்ட்லி ஹையஸ்ட் லெவலில் வந்து 22.5 தான் நினைக்கிறேன். 22.5 இல்லை 23 மில்லியனாக தெரில. பட் அது எதுவுமே வந்து 24 மில்லியனை தொடாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் அந்த டைம் வரைக்கும் அவாய்ட் பண்ணலாம். அந்த ஏர்லியர்லேயே நீங்கள் அதை அப்கிரேட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம்ன்ட்டு நான் நினைக்கிறேன், இன் மை ஒப்பீனியனில். ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் வந்து ஆஃபென்ஸை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் நல்லது. இந்த லேபரட்டரி ஆகட்டும், ஆர்மி கேம்ப்ஸ் ஆகட்டும், ஆர்மி கேம்ப்ஸ் லெவலில் பார்த்தா லேபரட்டரியும் கிளான் காசு வாங்கல. that would be just wasted time on your side if you are not having as many magic items, which I would assume most people do not have. For me though, and this gemming spree, I think that is the best way for me to optimize our magic items and the... நிறைய இந்த என் வீடியோ பார்க்குற 90% பேர் மேஜிக் ஐட்டம்ஸ் அந்த அளவுக்கு வச்சுருப்பாங்க. எனக்கு தெரியல, என்கிட்டே இல்லை. பட்
அப்படி ஜம்மிங் பண்ண சொன்னால் ஸ்டோரேஜ் அப்டேட் பண்ணுறது ஒரு இன்ஸ்டன்ஷனல் திங்களா டெசிஷன் பண்ணி தான் ஆகணும். அப்படி ஸ்டோரேஜஸ்க்கு லெவல்லாம் பரவாயில்ல, ஸ்டோரேஜஸ்க்கு லெவல்னு வச்சுன்னா நீங்கள் தாராளமாக பண்ணி தான் ஆகணும், வேறு வழியில். அப்போ தான் ரூன் வேஸ்ட் ஆகாது, அந்த மேக்ஸிமம் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும்ல. ரூன் வைஸ் ப்ரொகேஷன் வைஸ் தான் 1 million ஆட் ஆப் ஆகும் சொல்லும்போது நீங்கள் அப்ளை பண்ணும்போது goes evenly lah, in my opinion. Efficiency and everything we're getting out of it. Because take a look at that, we have now the storage capacity at 24 million. But hey, I think we should keep pushing forward. I have already everything kind of selected and pre-selected of what we should upgrade first with all of the buildings. But I think the one thing we should get started with is the hero hall. Guys, குழப்பங்கள் இங்கே தான் இருக்குது, so many distractions. எத்தனை நாள் இருந்தாலும் இங்கே ஆரம்பிக்குது அப்படியே ஓடிங்க, அங்கேயும் இங்கேயும் தான் போயிருப்பேன். ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கும், அது ஆப்வியஸ். அது வந்து எது அப்படியே பண்ணணும் தெரியாமல் அப்படி பண்ணுங்க. ஏன்னா ஒரு பிளான் இருக்குது, அதில் அப்படியே பட்டு போயிருக்கோம். எவ்வளோ பட்டு மேஜிக் ஐட்டம்ஸ் இருக்குது, 100,000 கணக்கு ஜெம்ஸ் இருக்குது, என்ன வேணால் பண்ணலாம். ஜஸ்ட் என்ன சொல்லுவாங்க, த ஸ்கை இஸ் த லிமிட். ஸோ நமக்கு எவ்வளோ தூரம் நினைக்க போவோம். இந்த சொன்ன இந்த ஹீரோ ஹால்லாம் இருக்குது, நல்லா விஷயம். ஏன்னா ஹீரோ ஹால் வந்து கடைசி லெவல் வந்து 17 போது 17 அப்ளை பண்ணுவோம். ஸோ வந்து நீங்கள் கேமில் புரிஞ்சிங்க சொன்னாக்கா அந்த 16 ஹீரோ ஹால் தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் அங்கே தான் கடைசியாக நீங்கள் சொல்லிட்டு அந்த லெவலோடு தான் இருக்கும். 17 பண்ணி சொன்னால் நீங்கள் அதை அப்கிரேட் பண்ணணும். அப்போ தான் உங்களோட ஹீரோ ப்ரொஃபஷனை கண்டினியூ பண்ண முடியும் நீங்கள் ஹீரோ அப்கிரேட்ஸை. Because the hero hall is now a new building, which you need to upgrade to actually keep leveling your heroes. Yeah. Which means at this point, you can see it here, it's not the town anymore, which is limiting your hero progression. It is now this building. This is why it's so important that you are maybe even sometimes upgrading towards the next town a little bit earlier to make sure that you can keep upgrading with the... இதை வந்து நீங்கள் டவுன் ஹால் அப்கிரேட் பண்ணிங்க சொன்னாக்கா வரும் இந்த பூஸ்ட்டு தான் நீங்கள் பார்க்க முடியும். டவுன் ஹால் பூஸ்ட்டு, ஹீரோ பூஸ்ட் பண்ணோம், ட்ரூப்பை பூஸ்ட் பண்ணோம். அப்போ ஹீரோட அப்கிரேட்டிங் லிமிட்டேஷன்ஸ் வந்து இப்போ அதுலேயும் ஒரு இது இருக்குது. ஹீரோ ஹால் அப்கிரேட் பண்ணால் தான் நீங்கள் அப்கிரேட்டிங்கை கண்டினியூ பண்ண முடியும், இல்லாட்டி அங்கே நீங்கள் லாக்டு. ஸோ எவ்ரி டவுன் ஹால் போயிட்டிங்கன்னா லேபரட்டரி கிளாங்கர்ஸ் அதை தவிர்த்து இதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகும். அப்போ தான் அந்த டவுன் ஹால் பூஸ்ட் முடிஞ்சாலும் நீங்கள் ஹீரோ பொசிஷன் பவர் பொசிஷன் வைக்கிறதா இருந்தாலும் கூட லைக் நிரந்தரமாக இது ஒரு விஷயம் பண்ணி தான் வழி இல்லை. Those heroes, that is quite important indeed. But let's get ready with the heroes. But before we start with the heroes, I think we should quickly get the new offers because this is something which has just popped up. No, that was 17 offer. அதில் காமெடியான விஷயம்னா நான் புதுசாக ஆச்சிட்டு வரும் கேனன் வந்தாங்களே, நான் முடிஞ்சக்கு ஸ்பேஸை குறைக்கணும், லைக் ஸ்பேஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய டிஃபென்ஸ் மர்ஜ் பண்ணுறாங்களா. மெயின்லி ஆச்சிட்டு ஆகணும் கேனன் தான் இப்போதைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ இங்கே ஒரு ஆச்சிட்டாவோ ஒரு கேனன் நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து இந்த பேக்கில் வந்து டவுன் லெவல் 16 ஆச்சிட்டாவோ அது அந்த லெவலோட என்ன மேபி மேபி கூட இல்லை, லைக் ஒரு மேக்ஸ்டு ஆச்சிட்டாவையும் கொடுத்துருக்கான். இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் சாய்ஸ்லாம் இன் மை ஒப்பீனியன். ஸோ அது பாயிண்ட் ஆஃப் நான் சொல்லுதான். Because as soon as you're getting to town level 17, you're unlocking the town level 17 offer pack, and that's what we're going to get. Offers are here, and this means it's go time for our gemming. Getting all of that collected, it's going to be quite a bit again, and it's going to push us to nearly 196,000 gems, which is kind of crazy to think about. But let's just deploy both of those buildings, the Fire Spitter already on level 2, and the Arch Tower, which I think is quite nice if you want to get the first level started, because this is something what you should do anyways, like not buying the offer. That's obviously completely optional, but just deploy everything of the new stuff as soon as possible, because this means you can then use base links. And don't worry, I will share more, I will share in general base links over the next days. இன்ஃபேக்ட் நானும் பேஸ் லிங்க் அது பார்த்துக்கிட்டேன். டவுன் 17 நானும் இது தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ஹீரோட இது தான் மாறிடுச்சுல, உல்ட்ரில் இது ஃப்ளாக் அந்த பேனர் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற இடம் வந்து அது பத்தாதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் லைக் அது ப்ராப்பராக அரேஞ்ச்டாக இருக்கான்னு தெரில.
ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசு 2 பில்டிங் இருக்குல்ல, ஹெல்ப்பர்ஸ் ஆகட்டும், ஹீரோ ஆகணும். ஸோ நியூ பேஸ் இஸ் currently important for me, for everyone, I think. ஸோ நாங்கள் மெயின்லி ஜூடோவோட தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அவர் தான் நல்லா டவுன் கொண்டு வருவார். இவர் வந்து மோஸ்ட்லி டவுன் 17 தான் கொண்டு வருவார்னு நினைக்கிறேன். சொல்லுதான் எனக்கு அப்படி தேவை பேசிட்டு. But for that, you have to make sure that you have placed all of those new traps. You have already done like the deployment of the new fire spitters, and you have already started to like merge the last couple of defenses together, which means the third cannon and the third multi-arch tower. Otherwise, you cannot use those baselings because I will only share baselings for those, well, kind of max Town Hall 17s, or when it comes to like deploying everything maxed. Okay, like not everything upgraded, but like everything new already deployed. So this is kind of the stance you would need to have to actually use the baselings. All of the traps, all of the new merge defense and everything, okay? இதெல்லாம் எக்ரி பண்ண முடியல. ஏன்னா வந்து சும்மா புது டவுன் போயிட்டோன்னா ஒரு புது பேஸ் இது க்ரியேட் பண்ண சொல்லிட்டு யூடியூப்பில் போயிட்டு க்ரியேட் பண்ண சொல்லிட்டாங்க. லைக் இப்போ உதாரணத்துக்கு ஒரு டவுன் 10 வச்சுப்போமே, பேஸ் லிங்க் தரணும்னு சொன்னாக்கா பேஸ் லிங்க் கிடச்சி சொல்லிட்டு வச்சுருப்போம். அது 2-3 பில்டிங் இருக்காது, இன்க்ளூடிங் த இன்ஃபர்னஸ்லாம் ப்ராப்பராக காப்பி பண்ணியிருக்காது. ஸோ ஒர்க் அதெல்லாம். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் செட்டப் பண்ணிட்டு அப்புறம் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், இன் மை ஒப்பீனியன். ஸோ அதுதான் இங்கே அவர் சொல்ல வருது. ஸோ யா. For now, I think it's time to actually start with those heroes. We have a lot of stuff to do, but we have as well a lot of talk. இன்னொரு விஷயம் மினியம் ப்ரைஸ் பற்றி நினைக்கிங்க, நாமளே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஹீரோவை. ஏன்னா இஃப் யூ நோ மீ, ஐம் ஏர் அட்டாக்கு, ஐம் என் ஏர் அட்டாக்கு. ப்ரீவியஸ்லி ரவுண்ட் யூஸ் பண்ணேன், அந்தளவுக்கு எனக்கு சூட்டபுளாக இல்லை. அண்ட் ஐ saw the light, E-Dragon. They are the goats, the greatest of all time in ட்ரூப்னால அவங்க தான் கடைசி எப்படி ப்ரைஸ் பண்ணுவாங்க சொல்லுறது மக்களால். சரி, இது கொஞ்சம் பண்ணுவேன் ஹீரோவாக அப்கிரேட் பண்ண போகிறேன். தி எண்ட் ஆஃப் த டே இந்த கோல் வந்து எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணணும்னு சொல்கிறதுனால அதை எப்படி பண்ணுறாரு, அந்த ஜேர்னி எப்படி, அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஒப்பீனியன் வந்து என்னென்ன விஷயம் பண்ணணும், கரெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் எலப்ரேஷன் கொடுக்குறது தான் இங்கே என்ன பண்ணுறதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது நான் சொல்லுவேன். Let's continue. Elixir to spend and quite some runes. I think we should start things off with that Roy champion and get her to max. To be honest, the order at this point is not really relevant. If you want to look at my order at my priority list, I have a upgrade guide upgraded for that, so you can do that for sure as well. But for now, we're just like randomly upgrading the heroes. For the Royal Champion first, it's about the first hero to be maxed out for level 17 for me, level. And that's just crazy. The levels are getting so insanely high. Just to think about that, we have at this point level 100 heroes on King and Queen. That's just insane. I don't know if that's just me, but hey, let's just keep using those books. Let's just keep using those upgrades as well for the hammers. For me, it doesn't really matter when I'm going to use it because at some point we have to invest a rune for each level anyways. The only exception, and this is now where we're going to somehow be tricky with our resources, is with the minion prince, okay? So let's just put the Dark Elixir storage here to get quickly access to our runes, and let's get the first one. And now, the first couple of levels, we can always do 2 upgrades with 1 rune, which feels great. I mean, that feels somewhat efficient, okay? Because later on, it's not going to be the case anymore. So again, next rune, let's go in. We're wasting only a couple of Dark Elixir right now, okay? So it's not as bad, I would say. But this already means the Minion Prince is going quickly the higher levels. Everyone who was on level 16 maxed out should have gotten the Minion Prince to level 70, which is super nice and makes him usable right away, pretty much. Nice. Level 1 கொடுக்கலையே. டவுன் 13 இங்கே டவுன் 13 எல்லாக்கே இப்போ லெவல் 1 மினியம் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க, தெரிச்சிருப்பேன். அதோட எனக்கு ஒரு லெவல் 40 நினைக்கிறேன். ஆமாம், லெவல் 40 மினியம் ப்ரைஸ் கொடுத்தேன். ஸோ இட்ஸ் அ குவைட் நைஸ் திங்.
But we want to keep upgrading him, and at this point now, we have to slowly but surely do some additional work. Because take a look at this, now we could not upgrade the minion prince again. So for this, we have actually collected another resource, like another source of resource again from somewhere, Season which is from the pass. gold pass. This is going to give us enough Dark Elixir to actually get 2 upgrades still out of 1 Dark Elixir rune, which makes this அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணுவாங்க கைஸ் அப்படி பார்த்தா டார்க் எலெக்ஸரை வேஸ்ட் பண்ணக்கூடாது சேர்த்து இப்போ 10 வருஷம் டேரக்டாக ஜெம்ஸ் வைக்கிறதா ஏன்னா முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் ரீசோர்ஸ் மேனேஜ் பண்ணிக்கணும்ல தொட்டதுக்கு எல்லாத்தையும் ஜெம்ஸ் வைக்க விடாது அப்போ டக்குன்னு முடிஞ்சிருக்குது ஸோ எங்கெங்கே இந்த ரீசோர்ஸஸ் இருக்கோ எந்தெந்த ஏரியாவில் கோல் பேஸ் ஆகட்டும் கிளாங்காஸில் ஆகட்டும் இப்போ நம்ம கான்டாக்ட்ஸ் வந்து இங்கே டார்க் எலெக்ஸர் ட்ரில் ஆகட்டும் இல்லாட்டா அந்த லூட் இதாகட்டும் எனிமி அட்டாக் பண்ண போனால் 20% ஸ்டாப் பண்ணி ஒரு இடத்துல இருக்குமே அது பேர் மறந்துட்டாங்க ஸோ அதுலேருந்து ஆகட்டும் ட்ரிகர் ஆகட்டும் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இடம் ஸோ அந்த ரீசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தான் ஜெம்மிங் பண்ணும்போது அதை தான் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும் இதை வேஸ்டேஜ் இருக்காது தேவையில்ல ஜெம் பண்ணணும் இருக்காது ரூம் பைக்கும்போது கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும்ல way easier and way cheaper for me right now with upgrading all of this. Again, same problem. A little bit of Dark Elixir is missing, which means we can get that now from collectors. I have still my clan castle and everything, so that should be no problem. We can get that from that as well, and now we have another level. So let's just collect the resources right here. Now we can collect the clan castle, and this means we should be able to easily upgrade the next level of the minion prince. But at this point, every single hero level is going to be the same as 1 Dark Elixir rune. So I think let's just go through the upgrades quickly. கொஞ்சம் கைஸ் ஆட் வந்துருச்சு எப்போலாம் வந்துடுறாங்க ஓகே கண்டினியூ பண்ணுவேன் Level of the minion prince. But at this point, every single hero level is going to be the same as 1 Dark Elixir rune. So I think let's just go through the upgrades quickly and then move on with the next thing to upgrade. டைம் லேப்ஸ் ஆமாம் ஒரு இடத்துக்கு அப்புறம் அப்படியே ரிப்பேட்டிட்டிஃபை ஸோ டைம் லேப்ஸ் பண்ணுறது நல்ல விஷயம் And my warden is the last hero to upgrade, and there we go. Every single hero maxed out. Yes, not every equipment just yet. The minion prince equipments, we still have to upgrade those, but we will do that in just a little bit. Before that, we're actually going to upgrade. I think we are going for the lab. I think the lab is now a good time where we can get all of those upgrades in. ஆல்ரெடி டாப் 17 அப்புறம் ட்ரூப் அப்டேட்ஸ் ரிலீஸ் பண்ணலாம் ட்ரூப் ஆகட்டும் ஸ்பெல் ஆகட்டும் சிஜி மிஷின் ஆகட்டும் பெட்ஸுக்கு லெவலே கிடைக்கல நான் பார்க்கும்போது கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில ஆனால் பெட்ஸ் நான் பார்க்கல ஸோ அது வாட்டி கொஞ்சம் குறவு தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மீட் சீசன் வரலாம் அப்டேட்டு லைக் மேபி மார்ச் ஏப்ரல் மே அந்த மாதிரி டைமில் நான் கொஞ்சம் டைம் வேணும்ல அந்த மீட் ஏரியாவுக்குலாம் பண்ணுவாங்க ஸோ அதான் ரொம்ப குறவாக வாட்டி அதை சொல்லிட்டு தான் And spend the rest of the elixir, because this is like the only thing we have to spend on elixir at this point, because the warden is mag, which means the laboratory is the only thing we have to go for. As well, minions, I would do that with a hammer, because dark elixir is just way too important to like waste it or anything, so hammer in there, and I think the other hammer is going to be in this the second, like the third level for the spear thrower, because that is, I think, the most expensive one. So we have a lot of upgrades to go through, and I think always the remaining resources we can invest that maybe into walls, for example, if we have some resources left over. அது ரொம்ப முக்கியம் லைக் இப்போ வந்து லேபில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அலெக்ஸா தான் யூஸ் பண்ணுவேன் மெஜாரிட்டி அந்த அலெக்ஸா தான் பார்த்தேன் நான் அப்படி ஒரு அலெக்ஸர் ஒன்று யூஸ் பண்ணீங்க சொல்லும் போது இப்போ ஒரு ட்ரைவர் வந்து ஒரு 15-16 மில்லியன் வச்சுப்போமே வால் 8 மில்லியன் தான் இது வந்து சீசன் பேஸ் பெர்க்ஸ் எல்லாம் பேசலாம் வந்து ஸோ அவங்க நீங்கள் அதை பார்த்துட்டு பாக்கி ஒரு 8 மில்லியன் அந்த மாதிரி இருந்தால் ஒன்றும் நீங்கள் வாலில் டம்ப் பண்ணலாம் திருசனி நேராக வந்து இன்னொரு ரூனை பாய்க்காமல் ஸோ அங்கே நீங்கள் கொஞ்சம் ப்ரோக்ரெஷன் பார்க்கலாம் ஸோ ஜெம்மி ஒன்று தான் அது கரெக்டாக ஆகணும்ல But otherwise, that's pretty much what we have to do now with going through every single upgrade. The order, to be honest, for me right now is not really relevant. As I already said, if you want to know what I should, like where I would go for priority-wise, I have a video for that uploaded.
But again, let's just speed through this really quickly because that's a lot of jamming and a lot of upgrading to do. Yeah. Every troop, every spell, ஒரு விஷயத்தை இங்கே ஞாபகம் வச்சுக்கணும் கைஸ். இது வந்து ஒரு 4-5 மாதம் இதை வந்து கவர் பண்ணுறதுக்காண்டி சூப்பர் சார்ஜ் ரிலீஸ் பண்ண முடியுமா, இன்க்ளூடிங் இந்த சூப்பர் சார்ஜஸ் எல்லாமே ஒரு 4-5 மாதத்துக்கு பிளேயர்ஸை வந்து லைக் ஃபில்ட் ஆகணும் சொல்லுதாங்க. டைமர்ஸும் நீங்கள் பார்த்துக்கணும். ஒவ்வொரு அப்டேட் எவ்வளோ நடக்குது, ரீசோர்ஸ் ஆகட்டும், எவ்வளோ அப்டேட்ஸு, ஒரு 4-5-6 மாதம் எடுக்க வேண்டிய அப்டேட்டு விதி அவசரத்தை முடிச்சிட்டாரு. எப்படி ஸோ இன்ட்ரெஸ்டிங். ஆச்சரியம் முட்டுது அதை சொல்லலாம். every siege machine, everything in here is now maxed out. But we already have some solid progress on the walls. But remember, we have magic items for that as well. Take a look at that. 466 wall rings. I think we should spend them right now and see how far we can make it. I mean, I want to see your guesses in the comments. But let's just spend all of them on those different walls. But again, since this is kind of repetitive, let's just speed it forward. நான் சொல்லுவேன் 20 சம்திங் இருக்கும். அது ஏன் அப்படி சொல்கிறது உங்களுக்கு தெரியும். நான் வீடியோ பார்த்துட்டு இப்போ சொல்லி நானே ஸ்பாயில் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். சாரி கைஸ். And there it is, 466 wall rings spent. And this means we have 26 walls left to go. Remember, it is always that we only have 100 walls available on a new town to upgrade. That's kind of how Supercell is keeping the progression of like somewhat locked, and there's always new content for future updates. But this means now we have to get those buildings upgraded. That's right, we have so far done the heroes, walls, and the lab. But now we want to upgrade those buildings. And that's a lot of buildings. Overall, 1.4 billion gold to spend. Wow. That's a lot. That is like... ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஆக்சுவலி அந்த வாவ் ஃபேக்டர் தான் வரும். நான் இவ்வளோத்தையும் ஒரு ஸ்பேன் ஆஃப் ஹவர்ஸில் பண்ணி முடிக்கிறத சொல்லும் போது இவ்வளோ ஜேம்ஸ் ஆகட்டும், அவ்வளோ மேஜிக் ஐட்டம்ஸ் ஆகட்டும், எனக்கு அந்த வாவ் ஃபேக்டர் தான் நிறையா இருக்குது. அதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம்ல. அதுதான் லைக் இன்ஃப்ளூயன்ஸ் இன் த சென்ஸ் ஆஃப் ஆச்சரியத்தை முட்டுது. அதை சொல்லுவாங்க தெரில. இதுக்காக என்ன சொல்ல வருதுன்னு தெரில எனக்கு. செகண்ட் போவேன். 50 runes of gold without the gold pass. Okay, so let's get the gemming going. Let's get everything going. Make sure that we have those first couple of levels. If you're upgrading that as well, make sure that you're upgrading those merged cannons. They are a game changer. They are insanely strong. After that, the fire spitters, and then as well the multi-arch towers. All of them are incredibly strong, especially paired with rage towers. Rage towers are going to be really powerful on town level 17. இந்த ஃபயர் ஸ்பீட் நிறைய குட் திங்ஸ் நான் கேள்விப்பட்டுக்கிட்டேன் கைஸ். ஸோ டவுன் 17 தாராளமாக கொஞ்சம் ப்ரோக்ரஷன் போடலாம். அதில் நான் நிறைய விஷயம் நல்லா கேட்டுக்கிட்டேன். நான் நிறைய அட்டாக்ஸை மேபி ரூவின் பண்ண வாய்ப்பு இருக்கும் கூட கேள்விப்பட்டேன். ஆனால் அது தெரியல. லைக் இப்போது ஒரு திசையில் இருந்த அட்டாக் நம்ம திருப்புறம் சொல்லும் போது டக்குன்னு லைக் ஒரு 2-3 விஷயம் தப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம்ல. ஸோ அந்த வகையில் சொல்லுவோம். ஸோ யா, because we have now so many key defenses to power up. That's pretty much the concept here. Otherwise, let's just make sure that we're spending as efficient as possible, which means whenever we're jamming anything, we're just making sure that we... Selamat datang. Aku punya... That's pretty much the concept here. Otherwise, let's just make sure that we're spending as efficient as possible, which means whenever we're jamming anything, we're just making sure that we can then check with the bidder what is the next cheapest upgrade, and we always get as close to 0 gold as possible. Still a lot of runes to spend for... நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ வேல்யூ இல்லை இந்த ஸ்குவீஸ் பண்ண முடியுமா கைஸ். ஏன்னா ஒரு ரூன் வந்து ஒரு ஸ்டோரேஜ்க்கு ஸ்டோரேஜ் எவ்வளோ பெருசு இருக்கோ அவ்வளோ அது ஃபில்லப் பண்ணும். மேக்ஸிமம் ஃபில்லப் பண்ணும். அது இப்போ 24 மில்லியன் கோல்டு
மேக்ஸிமம் கெப்பாசிட்டிலாம் ஹோல்ட் பண்ண முடியும் சொன்னாக்கா அது அவ்வளோ வரைக்கும் ஃபில் பண்ணும். அதான் ரூல் ஒரு பர்பஸே. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் எவ்வளோ வேல்யூ நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ண நீங்கள் ட்ரை பண்ணுவோம்ல. ஸோ எங்கெங்கே உங்களோட ஆக்சஸ் லூட்டு நீங்கள் டம்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லது. 44, but as I just told you, without the gold pass, we need like 50 runes of gold to max out the village. எனக்கு அதுக்கு மேலேயே And வரும். we have to be quite efficient, okay? So whenever we're spending anything and the gem cost of that upgrade is less than like 500, I think we're going to spend the gems because I have so many gems still left. And if you're wondering where are they coming from, well, as you might know, while I keep upgrading, as you might know, Supercell has like shut down Clash Mini. And whenever you're spending any money on a beta game from Supercell, you can get your like the money which you have spent and can transfer that into a live game of Supercell. Yes. I had a YouTube channel for Clash Mini, which means RIP guys, Clash Mini அது சொல்லி மேலே லுக்கிங் ஃபார்வர்ட் பண்ணி இந்த மாதிரி கேம் வரணும்னு சொல்லிட்டு குளோபலி லான்ச் ஆகணும்னு சொல்லிட்டு லைக் சிங்கப்பூர் வரைக்கும் அந்த கேம் போணுச்சுல, அங்கே வரைக்கும் சப்போர்ட்டடாக இருந்துச்சு. நான் குளோபல் ஆயிடுச்சுன்னா மலேசியா வரைக்கும் வரவங்களாம் சொல்லிட்டு ஒரு ஆசையில் இருந்தேன். கடைசி ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. லைக் ஷட் டவுன் சொல்கிறத விட இப்போ கிளாஷ் ரோயால் எப்படியாவது இன்ட்ரிகிரேட் பண்ணலாம் சொல்லிட்டு தான் ஒரு ப்ராசஸ் அவங்க ஓடிக்கிது. இப்போ எவ்வளோ வருஷம் வச்சு அதை பார்த்தேன் நான். ஸோ நிறையா காசு ஸ்பெண்ட் பண்ணால. ஸோ இதெல்லாமே லைக் இப்போ ஒரு கேம் இறந்துருச்சுன்னு சொன்னாக்கா ஓகே டிஸ்கண்டினியூ பண்ணால் சொல்லிட்டாக்கா அதில் நீங்கள் எவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணீங்களோ அதுக்கேற்ற அமௌண்ட் ஆஃப் அந்த அதுக்கு ஏற்ற வேல்யூ வந்து ஜெம்ஸாக கொடுப்பாங்களா. அங்கே நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். டைரக்ட் ரீஃபண்ட் சொல்ல முடியாது, பட் கேமில் நீங்கள் அடுத்த கேமுக்கு நீங்கள் உங்களோட ப்ரோக்ரஸை இது பண்ணிக்கலாம்ல. இது பண்ணலாம் வந்து வார்த்தையாக மாதிரி அந்த அக்கௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாங்களா. ஸோ அதை சொல்லலாம். ஸோ இப்போ வந்து கிளாஷ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் அந்த வார்த்தையை வந்துட்டேன் நான். ட்ரான்ஸ்ஃபர் வந்து கிளாஷ் ஆஃப் கிளானிக்கு. ஸோ அதுதான் சொன்னாங்க. அதான் அப்புறம் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிவிக்கலாம் சொல்லுவோம். overall was my job, I guess, as well, the same as Clash of Clans. So I had overall like 2,500 euros spent on that game. And I was able to like push it to Clash of Clans, which resulted in like 240,000 gems total. At this point, we're already down 45,000 gems. But let's see how much more we have to actually spend on those upgrades. Again, at this point, it's just non-stop upgrading, non-stop getting some good runes and getting as many upgrades in as possible. So let's get the job done quickly. Yep. And upgrading spree போக நான் சொன்னால் 240,000 கேம்ஸ், அதாவது எக்விவலண்ட் அமௌண்ட் வந்து 2,500 euros ஸ்பெண்ட் பண்ண சொன்னால. அதான் வந்து அவங்க அப்படி மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கிளாஷ் ஆஃப் கிளானுக்கு. ஏன்னா தான் அது போனஸ் சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ மை காட் ஸோ மச். அவ்வளோ ஸோ கண்டிப்பாக பண்ணுவோம். Only one more rune away to max out the village, at least without the supercharges. And that's the last couple of traps we have to upgrade. And the job is nearly done. Oh wait, can we get the gold somewhere, please? I mean, that would be quite nice, as it's a wall. Okay, I was lying. It was one more additional rune. And now we're maxed out without the supercharges, okay? Yeah. But as I told you at the beginning, we are going to max out everything because we have still a couple of magic items left. So we want to use them. I feel like the... இல்லை அதுவும் தான் இருக்கும் டோட்டலி. ஒரு மேக்ஸிமம் சொல்லும்போது எல்லாமே கவுட்டாக தான் இருக்கும். ஏன்னா as I said, நானும் அந்த வீடியோ பார்த்தேன். most annoying thing is really to like how many gold runes this is about the cost. So let's just see how far we can make it because we have 14 dark elixir, 14 gold runes left, but still all of the supercharges to do. How expensive are they? Well, there's only one way to find out, and that is to get the gemming started. It is just looking at this. I mean,
at this point we have already done so much, right? So let's just get the job done. So first things first, I mean, you can go for whatever supercharged, but one thing which I highly recommend to you is to get those merged cannons supercharged, the first and the second one. The reason for that is quite simple. The extra damage and the extra hit points are quite nice, and the extra hit point can like change the interaction with the fireball a little bit, that it's in your favor and the attacker sometimes won't get that defense out, which is obviously a huge deal, right? For every other defense, Fire Spitter, or for example the Multi-Arch Tower and so on, just to the first level because that's the bonus damage, and the hit points are not as important. So do the entire rotation of all of the remaining defenses for the first supercharge, and then do the second rotation with the second supercharge level, which is then going to be the increasing of the hit points, okay? So that is quite important to note and quite important to remember. The hit points are not as important as the damage, so that's why we're doing with the order. Right now, for me, I'm just randomly clicking buttons, to be honest, because at this point, I just try to get the job done. It's like so many resources to spend, I don't want to even think about. Like, if anyone out... ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கட்டுப்பாக கைஸ், ஏன்னா ஒரு கண்டிப்பாக அட்டாக் பண்ணல, மோஸ்ட்லி அப்கிரேட் தான் பண்ணியிருக்கிறேன். ரீசோர்ஸ் வண்டி கணக்கில் இருக்குது, ஸோ அட்டாக் பண்ணணும் சொன்னேன். ஸோ அப்படியே பண்ண கட்டதுக்கப்புறம் அப்படியே ரீபெட்டட்டிவ் ஆகிடும்ல, நான் பண்ணதே பண்ணிக்கிட்டு பிரேக் ஆகணும்னு சொல்லிட்டு. சரியா, இப்போ அடுத்த ஒரு கேள்வி எப்போவே அது முடிஞ்ச நீங்கள் என் கமெண்ட் செக்ஷன்லேயே உங்களுக்கு கமெண்ட் போட்டு விடுவாங்க. நான் ஒரு கமெண்ட் செக்ஷனில் பார்த்து நான் அதில் நிறையாவது யாரோ ஒரு மாஸ்டர் மேத்ஸ் ப்ரொஃபஷனல் இருந்தாங்க சொன்னாக்க பயங்கரமாக கால்குலேட் பண்ணி ஒரு இப்போ கேள்வி ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. சரி கேளுங்க. There, okay? You can obviously calculate on how much one rune is worth and everything, right? So if anyone is out there, let me know how much. Do I even want to know how much money that has cost? Well, if there's any crazy person out there who's actually calculated this, let me know how much money I have spent in this one video, because you... அதே தான் நான் அவசியமாக நினைக்கிறேன். ஸோ அப்படி யாராவது கால்குலேட் பண்ணிங்கன்னா முடிஞ்ச இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டு விடுங்க. லைக் நிறைய பேருக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். Know how many runes we have started with, right? But for now, I think we're just going to take the Clan War League medals. I mean, yes, that will hurt. Yes, I wanted to, like, I have all of the skins, but I wanted to still buy the scenery, the war scenery with Clan War League medals. But to be honest, the Burma guys, the war scenery, the League hero skins, இதெல்லாம் கடமையா பொறுமை எல்லாம் வச்சு சொன்னால் சென்ஸ் ஆஃப் ப்ரைட், அது மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. This way I'm just saving money, okay? So I would just mostly try to rely on those, on the clan. அவன் இதுக்காண்டி லைக் லிங்க் மேலே யூஸ் பண்ணுறது அவ்வளோ தப்பு இல்லை. சொன்னாங்க நான் சொன்னதான் காசு சேவ் பண்ணலாம், இங்கே கொஞ்சம் ஸ்க்ரவுன் ஜாப் பண்ண முடியும், இங்கே லூட் தேட முடியுமா பண்ணலாம், அவசியம் லைக் அவசியமாக காசு வியாபாரம் சொல்லலாம் அவசியம் இல்லையா. Metal resources, I think that's way more efficient. But hey, we have actually quite a few of those supercharged upgrades to go through, so I think let's just do that. And again, I would just speed this up a little bit with the process. So let's have fun. ஸோ நான் ரொம்ப ஃபன்னாக தான், எனக்கு ரொம்ப ஃபன்னாக தான் இருக்குங்க. Seeing this 3 supercharges away from being maxed out. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சவங்களுக்கு கேட்டேன், உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு. இந்த வீடியோ முடியவே போகுது கைஸ். ஸோ எனக்கு நான் ரொம்ப ஃபன்னாக நான் ரொம்ப இந்த வீடியோ பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்க சொல்லும் போது எனக்கு நான் வச்சு இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு லைக் நிறையா இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்தேன்னா, இப்போ இந்த லைக் ஜென்ரலி இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்ட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு தான். இஃப் யூ ஹேட் ஃபன், தட்ஸ் ஒன்லி திங் ஐ வாண்ட் டு நீட் டு நோ ஜென்ரலி. ஸோ அப்படி காமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். லைக் நார்மலாக சொல்ல போனால் எனக்கு இந்த வீடியோ லைக் என்னன்னு இல்லை, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன்ல, அதுதான் சொல்ல வரேன். நான் அப்படி வளர்க்கிட்டு இருக்கிறதில்ல. ஸோ
வீடியோ முடிச்சுட்டு கடைசி கன்க்ளூட் பண்ணும்போது அப்படி பேசுகிறேன். When it comes down to those defenses, without the walls, obviously, okay? So the walls, we still have to cover that, but this means the last levels, and we're done. Every single building is upgraded. We have nearly maxed out this account on the first day, in the first hour of the update right away. Only a couple of things are missing, okay? So we still have to get through the upgrades of the walls. And on top of that, you might remember the heroes, right? We have still had some things we have not upgraded with the equipment. So that's still to come as well. But let's get started with the walls and then finish with the one thing which is one of the most annoying things, which is the equipments, right? Because they're limited. But again, I would try to mostly get my resources over here with the war rings from the Clan War League. The Clan War League metal shop. That's what I tried to say. And with that, the last wall is about to be upgraded. Yeah. That's right. At this point, the only thing we need to max out this entire village is one building. And to be more specific, the upgrade within that building. And that is the blacksmith. If we get that upgraded, we are completely maxed out on day one. And to be honest, I did not expect myself to do that because let's just get the job done, okay? That's just way too much to think about. So let's just press this button as much as possible. Again, Dark Orb is way more stronger than the other equipment. So whenever you're thinking about using this hero, get this equipment upgraded first. ஆனால் ஜெனரலி யோசிச்சுக்கலாம் தான் கைஸ் ஏதோ ரொம்ப அப்கிரேட் பண்ண சொல்லிட்டு நான் வந்து மிஸ்டேக் நம்ம சொல்லிட்டு ஹென்ச்மெண்ட் பார்ப்பது நான் அப்கிரேட் பண்ணேன். 2 பாடி கேட் பண்ணுவீங்களா பெரிய மினியன்ஸு மினியன் பேஸை பாதுகாக்கிறதுக்காண்டி எனக்கு அந்த அளவு மோசமாக இன்வெஸ்ட் பண்ணல. ஏன்னா இருக்குது 2 எக்யூப்மெண்ட் தான். ஆனால் டாக் ஆப் வந்து லைக் அப்படி நீங்கள் அப்கிரேட் பண்ண முடியும். லைக் எடுத்தோடனே மேக்ஸிமம் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு நல்ல சாய்ஸில் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு அதிகமாக பண்ணலாம். இது நீங்கள் பார்க்கலாம். ஹெச்மெண்ட் பார்ப்பது நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதை பார்க்கலாம். First, really important. And the second one, though, is really important as well because we have no clue when we get more equipments for this hero. So if you want to use it, it's 2 common equipment, so it's like not as crazy from the price, okay? Compared to epic equipments with the stereo orb. That's then where the problems are starting. Well, we're not getting the job done complete. Oh, actually, look away, okay? We have the gems. Let's just use the gems, okay? Clash Mini, thank you. செம்ம வழியாங்களா ஒரு விஷயம் பற்றின சொல்லும்போது இது ஒரு டிட்டர்மெண்ட்டாக நம்ம பண்ணணும்னு சொல்லும்போது ஜெம்ஸ் பாய்க்கணும்னு சொல்லும்போது இந்த மாதிரி சொல்லும்போது பட் மீன் அவர்கிட்ட ஜெம்ஸ் இருக்குது. நான் 100,000 மேலே வச்சுருக்கேன். ஸோ இட்ஸ் ஃபைன். இதெல்லாமே க்ளஷ் மினியாக தான் தாவி சொல்லுவது. So it's cool. But we're now maxed out. That's right. Everything is maxed out. Heroes, equipments, build. Well, I like to disagree. ஏன்னா பாதி தான் maxed out. ஏன்னா ஒன்றும் அப்டேட் வரல. ஸோ டெக்னிக்கலி அவன் மேக்ஸ் அவுட் தான். ஆனால் ஒன்று பாதி அப்டேட் வரலன்னு சொல்லிட்டு சொன்னாக்கா பாதி தான் மேக்ஸ் அவுட்ல. ஆனால் இது கான்டெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் ஆகிட்டு. ஸோ அதுதான் buildings, traps, lab, resource, whatever you want to put it, everything is maxed out, even the walls. And I have never done this before. Maxing out with walls as well. Yep. Well, when is Tunnel 18, by the way? No, I'm kidding. I still have my other accounts to farm, but I am looking forward to see what you think about the crazy madness I have done here in this video. But as well, I think we should get ready with some strategies because that's what I'm going to upload about within the next couple of days. Thank you so much for watching. I wish you guys back tomorrow with the next class video. And until then, see ya and bye. ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து ஜெம் டு மேக்ஸ் இந்த மாதிரி கான்செப்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதை ஆரம்பித்து வச்சது கேலடான் நினைக்கிறேன். அவரோட யூடியூபர் ரொம்ப ஒரிஜினல் யூடியூப்பில் அவரே பல யூடியூபர் இன்ன வரைக்கும் அவர் போய்கிட்டு இருக்காரு. லைக் 2012 இந்த கேம் பிறந்துச்சு. 2012 நிறைய கிரியேட்டர்ஸ் வந்தாங்க போயிட்டாங்க. லைக் யூடியூப் போட்டு போயிட்டாங்களா. பட் இன்னமும் இருக்குதுன்னா அவர் தான் இருக்காரு. ஸோ அவர் தான் இந்த கான்செப்ட் கொண்டு வந்தான்னு நான் நினைக்கிறேன். ஆனால் தெரிலடா.
ஸோ இந்த பட்டுன்னு எல்லாத்தையும் ஒரு அப்டேட் வச்சு பட்டுன்னு பண்ணி விட்டீங்கன்னா அவர் தான் அதை ஆரம்பித்தார் நினைக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து ஒரு வீடியோ கான்செப்ட் வச்சுட்டா ஒரு அப்டேட் பண்ணும்போது ஏன்னா நிறைய வியூஸ் கிடைக்கும், நிறைய பேர் என்ஜாய் பண்ணுவாங்க, நான் இன்க்ளூடட் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இட்ஸ் ஸோ ஆசம் திங்கில் ஏன்னா ஒரு அப்டேட் வருது, இந்த ஹைப் இருக்கும்ல. ஸோ அதுக்கு நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க, நானும் ஒரு ஆள் தான் அதில். ஸோ நிறைய வியூஸ் கிடைக்கும். ஸோ ஜென்ரலி அதுதான், நிறைய வியூஸ், நிறையா விளம்பரம் போகும், நிறையா காசு வரும். ஜென்ரலி அதுதான். அது மட்டும் இல்லாமல் சும்மா ஜென்ரலி என்ஜாய். ஏன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி அவரே எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் லெஜண்ட் லீக்கில் விளாண்டு லூட் சேர்த்து வச்சு லெஜண்ட் லீக் வந்து யாரையும் லூட் திருப்ப முடியாதுல்ல. ஸோ அவங்க புஷ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் புஷ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேக்கெலாம் வாங்கி ஸோ மேஜிக் ஐட்டம்லாம் அடிக்கி வச்சு ஏகப்பட்ட ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் போணுச்சு. ஸோ ஸோ அந்த கான்செப்ட் ஆரம்பித்தது கேரம்ல. ஸோ அவர் தான் ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். நீங்கள் சுற்றி அங்கேயே வந்துக்கிட்டு தெரியல. பட் ஜெனரலி வீடியோ கான்செப்ட் லைக் வீடியோ ஐடியான்னு சொல்லும் போது ஜோக்கான ஐடியாவில் பண்ணோம் சொன்னாக்கா அப்டேட் டைமில் அதான் நானும் அதை ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இந்த ஹைப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோ போடும்போது தெரியும். அது வந்து வெனஸ்டே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். வீடியோ ஃப்ரைடே வரும், அதில் வீக்கெண்ட் நான் பண்ணா சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அந்த ஹைப் ஒன்றும் டைட் அவுட் ஆகிருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் வந்துச்சு, வந்து ஒரு வாரம் தான் ஆக போகுது. ஸோ லைக் ஜென்ரலி அந்த வைப்ஸ்லாம் எப்படி வந்து டவுன் 17 அதான் முதல்ல கேட்டு வந்து ஆஃபென்ஸ் டிஃபென்ஸ் லைக் ஜென்ரலி எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் லைக் ஜம்மிங் பண்ணிங்கன்னா ஏற்பட்ட ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கணும். அவரே பார்த்தீங்கன்னா லீக் ஷாப்பில் அதையும் வாங்கி சேர்ந்தார். ஹேமர்ஸ் கூல் டவுன் இருக்கும், அதை பண்ணி நான் வச்சுக்கணும். லூட் வேஸ்டேஜ் இருக்கக்கூடாது. இன்னொன்று வைக்கிறீங்க சொன்னாக்கா மோஸ்ட்லி வேல்யூ நம்ம எடுக்கணும் ரோன்லேருந்து. அண்ட் ஜென்ரலி அவ்வளோதான் நீங்கள் ஏன் பண்ண போகிறீங்க சொன்னாக்கா. இன் கன்க்ளூஷன் இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆல்ரெடி என்ஜாய் பண்ண வீடியோலாம் பார்க்கும்போது இன்றைக்கி உட்காந்து யோசிச்சு என்னன்னா இந்த மாதிரி ரியாக்ஷன் வீடியோ திருப்பி சேனலில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் போன நல்லா தான் போணுச்சு. இடையில பண்ணுறதுக்கான அந்த சான்ஸ் எனக்கு கிடைக்கல, பண்ணுறதும் இல்லை. இடையில ரொம்ப சீக்கிரம் வந்தேன், ரொம்ப வேலையாகவும் ஸ்கூல் வேலை அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ சரியா வீக்கெண்ட் கொண்டு வரதில் ஒரு தப்பு இல்லையா, டைம் இருக்குது. வீக்கெண்டில் நிறைய பேர் லைக் லீவில் இருப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும், சேனலில் கொஞ்சம் இப்போ இருக்கும் அதை. ஸோ அதை இதான் சொல்லிட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு தான். ஸோ ஹோப் யூ என்ஜாய்டு. அப்படி பிடிச்சேன்னு சொன்னாக்கா நிறைய இன்புட் நல்லா கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஐ ஒர்க் மை பெஸ்ட். முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்டிஸ் பண்ணிப்பேன். இந்த வீடியோ நான் பார்க்குறேன், சும்மா இந்த இவரோட வீடியோவோட ஒர்க்கை நான் அப்படியே எடுத்து போகிறேன்னு சொல்லாமல் என்னோடய இன்புட்டை நான் கொடுத்துருப்பேன் நம்ம. ஸோ எஸ்எஸ்ஏ இட்ஸு மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். இன்கேம்லேயும் சரி, சூப்பர் ஸ்டோரியும் சரி. வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சாரேன். ஸோ ஒரிஜினல் வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் அப்படி பார்க்கலாம் தாராளமாக. ஸோ அதையும் மறக்கலாம்னு நினைக்கிறேன், இதையும் நான் சொல்ல மறக்கலாம்னு நினைக்கிறேன். ஹோப் யூ என்ஜாய் த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணலாம், கமெண்ட்ஸில் தாட்ஸ் நீங்கள் போடலாம். அது மட்டும் இல்லாமல் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் சொல்லலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சொன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ I will see you in the next video. Peace out.